எம்டிவி அரசியல் ஆடுகள பகுதியில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மேல்மா என்ற இடத்தில் அமையவுள்ள 3ஆம் கட்ட சிப்காட் விரிவாக்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அருள் ஆறுமுகம் என்பவரை திமுக அரசாங்கம் குண்டர் சட்டத்தில் கைது செய்தது குறித்து அவரிடமே விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ சிப்காட் விரிவாக்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக உங்களை திமுக அரசாங்கம் குண்டர் சட்டத்துல கைது செய்திருக்கு. இந்த கைதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடாதுங்கிறதுக்காக முப்போகம் விளையக்கூடிய பூமியை இவங்க சிப்காட்டுக்கு எடுக்கிறாங்க. அதை கைவிட வலியுறுத்தி கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் 251வது நாள், நேற்று 250 நாட்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரும்பான்மையான பகுதிகளில் தான் இன்னைக்கு விவசாயம் ரொம்ப அழகாக நடந்துட்டு இருக்குது. அதில் குறிப்பாக இந்த மேல்மா பகுதியில், இந்த பகுதியில் ஆற்று தண்ணி வேணும் எங்களுக்கு, இல்லை எங்களுக்கு டேம் திறந்து விடுங்கிற பிரச்சனைலாம் கிடையாது. மழை பெய்ஞ்சதுன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குளம் குட்டைகள்லாம் நிறைஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு செழுமையாக ரொம்ப தற்சார்பாக இருக்கக்கூடிய ஒரு இடத்த இவங்க சிப்காட்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எங்கள் நிலத்தை சிப்காட்டுக்கு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறோம். 125 நாட்கள் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து அமைதியான வழியில் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த போராட்டத்தை எப்படியாவது நசுக்கிட்டணும். இவர்கள் என்ன நினச்சாங்கன்னா, ஒரு 5 நாள் 10 நாளில் இந்த மக்கள் கலைஞ்சிருவாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் எங்கள் போராட்டம் தொடர்ந்து வந்ததுனால பல்வேறு வழக்குகள், டிராக்டரில் போகலான்னு போவோம், எங்களை ஒரு சாலையில், ஒரு கூட்டு சாலையில் தடுத்து நிறுத்துவாங்க. நம்மளாம் ரோட்டில் நிற்போம் இல்லைங்களா, அங்கே ஒரு வழக்கு. நடந்து போவோம், நடந்து போனோம்னா நடந்து போனீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு. அப்படி என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்குமோ தொடர்ச்சியாக பொய் வழக்குகளே இவங்க பதிஞ்சிருக்கிறாங்க. குறிப்பாக ஒரே ஒரு நாள் மட்டும் 5 வழக்குகள் அரை மணி நேரம் வித்தியாசத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் அனக்காவூர் அப்படிங்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு பதிஞ்சிருக்கிறாங்க. இப்போ இவர்கள் முன்னாடியே திட்டமிட்டு இந்த போராடக்கூடிய மக்கள் மீது இந்த மாதிரி ஒரு குண்டர் சட்டம் வரைக்கும் போடணுங்கிறத பண்ணியிருக்கிறாங்க, திட்டமிட்டே பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இந்த போராட்டம் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் பண்ணும்போது, அடைக்கும்போது, இந்த போராட்டத்தை ஒடுக்கிறதோடு இல்லாமல் இனி யாரும் போராடிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் திமுக இந்த வேலையை செஞ்சுருக்குது. அது குறிப்பாக இதில் அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் இதை தூண்டியதாக தான் நம்ம இந்த குண்டர் சட்டம் போடுறதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சார் அப்படின்றதான் நம்மளால் சொல்ல முடியுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களெல்லாம் கைது செஞ்ச பிறகு ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தும்போது அமைச்சர் அவர்கள் சொல்கிறாரு, நான் செய்தித்தாளை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த குண்டர் சட்டம் போட்டது அப்படிங்கிறாரு. பரவாயில்ல, நீங்கள் அது அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு நடந்த போது 10 பேர் கொல்லப்பட்டாங்க இல்லையா? அப்போ முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நானே டிவி தான் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி தப்பிச்சாரு. அதே போலதான் ஏவா வேலை சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இவர் சொல்லிட்டு சொன்னதோடு அப்படிதான் நமக்கு நினைச்சிருக்கலாம். ஆனா இவர் தொடர்ச்சியாக அருள் தான் இந்த போராட்டத்தை தூண்டினாரு, இவர் வேற மாவட்டத்திலிருந்து வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பல்வேறு அவதூறுகளை, அப்புறம் கூட கைதான விவசாயிகளுடைய குடும்பத்தாரை மிரட்டி கூட்டிட்டு அவர்கள்ட்ட மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கும்போது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது, இது எல்லாத்துக்கும் பக்கபலமாக பின்புலமாக இருந்து செயல்பட்டவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக தெரியுது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிறார். இவர் சிப்காட்டை வானத்தில் கட்டுவனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது இவருடைய செயல்பாடுகள் இது அனைத்தும் பார்க்கும்போது இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தினுடைய அந்த போடுறதுக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டவர் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள்ன்றது தெளிவாக தெரியுது. அதோடு மட்டும் இல்லை, அந்த எந்த பகுதியில் இந்த சிப்காட் வேண்டான்னு சொல்லி போராடிட்டு இருந்தோமோ அந்த இடத்துல வெவ்வேறு ஊர்கள்லேருந்து ஆட்களை திரட்டி கொண்டு 100க்கும் 200க்கும் ஆட்களை திரட்டி கொண்டு சிப்காட் வேணுன்ற போராட்டத்தை திமுகவே நடத்துது. எப்படி திமுகவே நடத்துது? அவங்க நடத்து செயற்கையான போராட்டம். அவங்க அங்கே ஆமாம் சிப்காட் வேணும்னு போராடுறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி பிற மக்களை நம்ப வைக்கிறதுக்காக ஒரு நாடக போராட்டத்தை ஒன்று நடத்துகிறாங்க. ஆனால் இதில் என்ன விஷயம்னா, எப்படி திமுக நாங்கள் குற்றம் சாட்டுறோம்னா, திமுக கொடி கட்டிய ஒரு வாகனம் நிற்குது, அதுலேருந்து பதாகைகள் எடுத்து தராங்க, அதுலேருந்து பச்சை துண்டு எடுத்து தராங்க,
அப்போ இது திமுக நடத்துகிற போராட்டம் இல்லாத யாரோடைய போராட்டமா தெரியும்? ஸோ தெளிவாக அந்த திமுக வந்து இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுது. அப்போ இந்த குற்றத்தடுப்பு சட்டத்தை வந்து இப்போ விவசாயிகள் மீது பிரயோகித்ததுக்கு வந்து முழுக்க முழுக்க அமைச்சர் ஏவல் அவர்களுடைய தூண்டுதல் தான். அன்று வந்து ஒட்டுமொத்தம் எத்தனை பேர் வந்து கைது செய்யப்பட்டீங்க? அதுல எத்தனை பேர் குண்டர் சட்டம் போடப்பட்டது சார்? மொத்தம் வந்து 22 நபர்களை கைது பண்ணி 2 பேர் வந்து வயதானவர்கள் அப்படிங்கிறதுனால 2 பேரை விட்டுருக்காங்க. இவரோட நோக்கம் ஒவ்வொரு கிராமத்திலையும் 2, 3 நபர்களை கைது பண்ணி பயமுறுத்தணுன்றது. இந்த 20 நபர்களை ரிமாண்ட் பண்ணுறாங்க. 22 பேரை கைது பண்ணி 20 நபர்களை ரிமாண்ட் செய்கிறாங்க. 20 நபர்களை ரிமாண்ட் செய்து வேலூர் மத்திய சிறைக்கு கொண்டு வராங்க. அதில் 7 நபர்கள் மீது வந்து குற்றத்தடுப்பு சட்டம் வந்து பாயுது, என்னை உட்பட. இந்த 7 நபர்களையுமே வந்து வெவ்வேறு ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, விவசாயிகளை வந்து அச்சுறுத்தணுன்ற நோக்கத்தில் என்னை வந்து பாளையங்கோட்டை, ஒருத்தர் கடலூர், ஒருத்தர் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், இப்படி வந்து வெவ்வேறு சிறைகளுக்கு வந்து இவங்க இடமாற்றம் செய்து ஒரு அச்சத்தை உருவாக்கி நம்மளை வந்து குடும்பத்தையோட பிரித்து பண்ணணும், மிரட்டிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இவங்க இந்த குற்றத்தடுப்பு சட்டத்தில் எங்களை கைது பண்ணாங்க. ஆனால் 6 பேர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டம் வந்து பல்வேறு சமூக அழுத்தங்கள் காரணமாக அடுத்து 2வது நாட்களிலே வந்து அந்த இது வாபஸ் பெறப்படுது. ஆனால் என் மீது இருந்தது மட்டும் வாபஸ் பெறப்படலை. நீதிமன்றத்துக்கு என்னுடைய வழக்கு போகும்போது நீதிமன்றம் வந்து அதில் இருக்கிற ஒரு வழக்கு என்னென்னா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு நாங்கள் மனு கொண்டு போயிட்டோம். மனு கொண்டு போகும்போது நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியரை பணி செய்ய விடலையாம். அப்போது அந்த நீதியரசர் கேட்டிருக்காரு, மனு எடுத்துகிட்டு வந்து நீ கலெக்டர் ஆஃபீஸ் போகாமல் வேறு எங்கே போவான்னு எதிர்பார்க்குறீங்க? இந்த கேஸுக்கும் குண்டாஸுக்கும் என்ன இருக்குது? ஸோ உங்களுக்கு வேறு ஏதோ நீங்கள் உள்நோக்கத்தோடு தான் வந்து இந்த இது போட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறத அப்போவே கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அப்போது நீதிமன்றத்தில் அடுத்த கட்டமாக நீங்கள் சிப்காட்டுக்கு என்னென்னலாம் இது வரைக்கும் வேலை செஞ்சுருக்கிறீங்க, அதனுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பினதுனால வேறு வழியின்றி அரசாங்கமே வந்து என் மீது இருந்ததும் வந்து 65 நாட்களுக்கு பிறகு என் மீது இருந்த குண்டாஸ் சட்டத்தை வந்து வாபஸ் வாங்குது. அதனால் நான் 68 நாளுக்கு பிறகு தான் வந்து நான் சிறையிலேருந்து வரக்கூடிய சூழ்நிலை உருவாச்சு. இப்போ 68 நாள் சிறையில் இருந்தீங்க இல்லையா? அப்போது உங்களுக்கு டார்ச்சர்லாம் கொடுத்தாங்களா சார் போலீஸார்? இல்லை, அதாவது வேலூர் சிறையில் இருக்கும்போது எங்களை வந்து தனிமை சிறையில் அடைச்சாங்க. அப்படி வந்து ஒரு தனிமை செல்லில் அடைக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஒன்றும் கொடூரமானவர்களோ குற்றம் செஞ்சவர்களோ இல்லை. இப்போ வேலூர் மத்திய சிறை வந்து காவல்துறையுடன் கைகோர்த்து கொண்டு இந்த விவசாயிகளை வந்து ஒரு பழி வாங்கணும், ஒரு அச்சுறுத்தணுன்ற வேலையை வேலூர் மத்திய சிறை வந்து செஞ்சுது. ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி போராடிட்டு போகிறவங்கள வந்து ஒரு அரசியல் கைதிகளாக ஒரு செல்லில் அடைப்பாங்க. ஒரு 15 பேர் 20 பேர் இருந்தாலும் அவர்களை வந்து அவ்வளோ மோசமாக நடத்த மாட்டார்கள். ஆனால் அந்த வேலூர் சிறையில் மக்கள் இருந்த 20 நாட்களும் வந்து 2 நபர்களாக ஒவ்வொரு தனித்தனி செல்லில் முழு நேரமும் அடைச்சி வச்சிருக்கக்கூடிய செல்லில் வந்து போட்டு அடைச்சி வச்சுருந்துக்கிறாங்க. இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு செயல். வேலூர் மத்திய சிறை வந்து இந்த காவல்துறையுடைய கைகோர்த்துக்கிட்டு தான் செயல்பட்டது. ஆனால் வேறு மாவட்டங்கள் இருந்த மத்திய சிறைக்கு எங்களெல்லாம் கொண்டு போனாங்க இல்லைங்களா, அந்த சிறைச்சாலையில் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மற்ற கைதிகளுக்கு என்ன மாதிரியான சலுகைகளோ அதுதான் எங்களுக்கும் இருந்தது. அதனால் வேலூர் சிறை நிர்வாகத்தின் மீது எங்களுக்கு கடுமையான குற்றச்சாட்டுகள் உண்டு. இப்போது அந்த மேல்மா என்ற இடத்துல விவசாயம் நடத்திய அவங்க மீது தான் குற்றச்சாட்டு போட்டாங்க. அதை தாண்டி தமிழ்நாட்டில் வேற யார் மீது குற்றச்சாட்டம் போட்டாங்களா சார்? ஆமாம், திமுகவுக்கு வந்து விவசாயிகள் மீது குற்றச்சட்டம் போடுறது பழகி போன ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு சொல்ல தோணுது. ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி மதுரை திருமங்கலத்திலிருந்து ஒரு சாலை ஒன்று NH 744ன்னு சொல்லி அது வந்து கடந்த அதிமுக ஆட்சியிலே வந்து திட்டமிடப்பட்டு மக்களின் பல்வேறு போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கும்போது அந்த போராட்டத்துக்கு திமுக ஆதரவு தெரிவிச்சிருந்தது. இப்போ இருக்க MP கனிமொழி அவர்களும் அங்கே போய் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அந்த சூழலில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் வந்து அந்த சாலை போடக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ அதை எதிர்த்து போராடிட்டு இருந்த ஒரு விவசாயிகளில் ஒருவர் வந்து ஜெயராம் அப்படிங்கிற ஒருத்தர் மீது வந்து குற்றச்சட்டம் பாய்ந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 60 நாட்கள் சிறையில் இருந்து தான் வந்து வெளியில் வந்தார். அதனால் போராடக்கூடிய மக்கள் மீது இவர்கள் வந்து குற்றத்தடுப்பு சட்டத்தை பாய்ச்சி அரச கொடுமைகளை பயங்கரவாதத்தை வந்து இவர்கள் மேலே பிரயோகிக்கிறாங்க. திமுக வந்து இந்த மாதிரி செய்யும் அப்படிங்கிறத யாரும் எதிர்பார்க்காதது.
திமுக அதனுடைய பாதை விலகி மக்களுக்கு விரோதமான செயல்களில் போகுதுங்கிறதுக்கான ஒரு உதாரணங்களாக இதை பார்க்குறோம். அப்போது என் மீது போடப்பட்டதில்லை, இதுக்கு முன்னாடியும் விவசாயிகள் மீது குற்ற சட்டம் பாய்ச்சிருக்கிறது திமுக. இப்போ மேல்மா இந்த இடத்துல அந்த 3ஆம் கட்ட சிப்காட் விரிவாக்கத்திற்காக எவ்வளோ நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது, எவ்வளோ குடியிருப்பு பகுதி, எவ்வளோ மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க? அந்த இடத்துல திட்டம் போட்டிருக்கிறது வந்து 3174 ஏக்கர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ரெக்கார்ட் எங்களுக்கு தெரிஞ்சபடி. அதில் வந்து கிட்டத்தட்ட 2800 ஏக்கர் வந்து முப்போகம் விளையக்கூடிய ஒரு இடம். முப்போகம் இப்பயும் மக்கள் அங்கே பயிர் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம். அதனால் ஒரு இந்த 400 ஏக்கர் தான் வந்து முன்ன பின்ன அந்த கரடுகளாகவும் புறம்போக்கு இடங்கள் அந்த மாதிரியான இதுவாக வரும். அங்கே கிட்டத்தட்ட 11 கிராமங்கள் வந்து இந்த திட்டத்தில் வந்து பாதிக்கிறாங்க. அதில் ஒரு கிராமம் முழுமையாக அந்த கிராமத்தினுடைய அந்த அந்த மக்கள் குடியிருப்பு பகுதிகளையும் வந்து அப்புறப்படுத்துறதாக வந்து அந்த அவங்க கொடுத்துக்கிற அறிக்கையில் வந்து இருந்திருக்குது. கிட்டத்தட்ட வந்து நேரடியாக பாதிக்கக்கூடியது வந்து ஒரு 1500 குடும்பங்கள் வந்து நிலம் வைத்துக்கூடிய விவசாயிகள் வர்றதுக்கான இது இருக்குது. அதாவது ஒரு ஒரு ஆட்களுக்கு வந்து 2 ஏக்கர் 1.5 ஏக்கர் 3 ஏக்கர் முன்ன பின்ன அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கூலி தொழிலாளிகளும் இதை நம்பி இருக்கக்கூடிய ஒரு 2000க்கு மேற்பட்ட அந்த கூலி தொழிலாளிகளும் வந்து அதில் பாதிக்கக்கூடிய சூழல் உருவாகிறது. அதனால தான் வந்து அங்கே வந்து சிப்காட் வேண்டாம் அப்படிங்கிற போராட்டம் நடந்துட்டு. 250 நாட்களை தாண்டி ஒரு 300வது நாட்களை நோக்கி தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அரசாங்கம் திட்டத்தை கைவிடுவதாக அறிவிப்பு வரும்னு எதிர்பார்க்குறீங்களா, இல்லை உங்கள் போராட்டத்தை வந்து மேலும் மேலும் தீவிரப்படுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட போறீங்களா? இது ஜனநாயக நாடு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு போராடக்கூடிய உரிமை கொடுத்துருக்குது. அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு எங்களுடைய போராட்டம் நடக்குது. ஜனநாயக நாட்டில் மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்கிறது தான் அரசாங்கம். அரசாங்கம் நினைக்கிறத செய்கிறதுக்கு இது வந்து இந்த நாடு கிடையாது. ஆனால் இவர்கள் தொடர்ந்து அந்த மாதிரியான போக்கு, அதாவது மக்களாட்சிங்கிறதே மறந்து நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும்னு போகுது. நிச்சயமாக அதற்கு விவசாயிகள் வழிவிடப் போவதில்லை. எங்களுடைய கோரிக்கை செவி சாய்த்து இவர்கள் இந்த திட்டத்தை கைவிடணும். கைவிடவில்லை என்றால் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த போராட்டம் இந்த கிராமங்களோட இருக்காது. நிச்சயமாக மற்ற கிராமங்களுக்கும் இது பரவ ஆரம்பிச்சிருக்குது. மற்ற கிராம மக்களும் வந்து எங்கள் பகுதியிலும் சிப்காட்க்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் வந்து அவர்களும் ஒரு அச்சப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே இப்போ சிப்காட் அறிவிச்சிருக்கிறதுக்கு ஒரு 12 13 பக்கத்தில் தான் ஒரு சிப்காட் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த சிப்காட் இன்னைக்கு இங்கே விரிவுபடுத்துகிறாங்க. அப்போ நாளைக்கு இது நம்ம ஊருக்கு விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிற அச்சம் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இப்போ இந்த 11 கிராமம் இல்லை, மீதி இருக்கக்கூடிய 20-30 கிராமங்களில் அந்த அச்சம் அந்த மக்களுக்கும் இருக்குது. அதனால் இந்த போராட்டம் இதோட நிற்காமல் இது வந்து இன்னும் பறந்து விரிந்து ஒரு மிகப்பெரிய அரசுக்கு வந்து ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய சூழல் உருவாகும். திமுக இதை உணர்ந்து ஈகோ பிரச்சனை இல்லாமல் எங்களுடைய பிரச்சனைக்கு செவிச்சாச்சு திட்டத்தை வேற இடத்துக்கு வச்சுக்கோங்க. விளையாத தரிசாக இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் சிப்காட் அமைச்சிக்கோங்க. தென் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் வந்து தரிசாக கிடக்குது. அந்த மாவட்டங்களில் கொண்டு போய் சிப்காட் வைங்க. தொடர்ச்சியாக இவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தை இப்போ வந்து சென்னையில் எதுவும் இடம் இல்லை சிப்காட்டுக்கு. காஞ்சிபுரத்தில் 90% பக்கம் எடுத்துட்டாங்க சிப்காட்டுக்கு. இப்போ அடுத்ததாக இவர்கள் குறி வைக்கிறது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் தானே. இது காஞ்சிபுரத்துக்கு அடுத்த மாவட்டம் இது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து வெவ்வேறு பகுதிகளில் வந்து அதிகப்படியான இடங்களில் சிப்காட்டுக்கு எடுக்கிறதாக தகவல் வந்திருக்குது. இது மிகப்பெரிய ஒரு அராஜக செயலாக தான் பார்க்குறோம். ஏன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் பெரும்பான்மையான விவசாயங்கள் நடந்துட்டு இருக்குது. அந்த பகுதியில் வந்து நான் இந்த விவசாய நிலங்களை அழிச்சிட்டு வந்து சிப்காட்டுக்கு எடுப்போம் அப்படிங்கிறது வந்து கடுமையான கண்டனங்களுக்குரியது. இது மட்டும் இல்லை, சிப்காட்டுடைய வெப்சைட்டில் 40,000 ஏக்கர் விவசாய நிலங்கள்னு அதில் சொல்ல 40,000 ஏக்கர் நிலத்தை வந்து இவங்க சிப்காட்டுக்கு கையகப்படுத்த போவதாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, லேண்ட் பேங்க் நில வங்கின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு திட்டத்தை உருவாக்கி இவர்கள் நிலத்தை எடுத்து அதில் வச்சுட்டு தேவை கெடுக்கல நிலத்தை பிடுங்கி அதில் வச்சுட்டு வெளிநாட்டு முதலீடுகள் நான் ஈர்க்கிறேங்கிற பேரில் வந்து இவர்கள் இந்த நிலங்களை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கம்பெனியை கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறாங்க. நாளுக்கு நாள் உணவுனுடைய தேவை அதிகரிச்சிட்டு இருக்கும்போது இது முழுமையான விவசாய பூமி நம்மளுடைய இடம். அப்போது அந்த இடங்களை இவர்கள் தொடர்ந்து அழிக்கக்கூடிய நோக்கத்தில் ஒரு பக்கம் வந்து விவசாயிகளுக்காக தனி பட்ஜெட் போடுறோம், நாங்கள் விவசாயிகள் நண்பன்னு சொல்லிக்கிட்டு இவர்கள் வந்து தொடர்ந்து விவசாய நிலங்களை குறி வச்சிட்ருக்குறாங்க. இல்லைனா திமுக ஒரு தெளிவான நிலைப்பாட்டுக்கு வந்துடணும். நாங்கள் வந்து விவசாயத்தெல்லாம் வளர்க்குறதுக்கெல்லாம் எண்ணம்லாம் எங்களுக்கு கிடையாது.
எங்களுக்கு வந்து சிப்காட் தொழிற்சாலைகள் இருந்தால் போதும், நீங்கள் மக்கள் விவரம் தெரியாமல் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு அது வெளிப்படையான வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும் அவர்கள். ஏன்னா அது ஒரு பக்கம் நாங்கள் பட்ஜெட் போடுவோம், நாங்கள் விவசாயிகளுக்கு நண்பன்னு சொல்லுவோம், இன்னொரு பக்கம் விவசாயத்தை அழிக்கிற செயல் வந்து எந்த விதமான ஒரு செயல்? இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இவர்கள் வந்து இதே போக்கை கையாண்டால் நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான சூழல் தான் இனி வரும் காலங்களில் இருக்கும். இப்ப மேல்மா ஆர்ப்பாட்டத்துக்கு இதுவரையில திமுகவை தவிர்த்து வேற எந்தெந்த கட்சிகள்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க? ஆதரவு தெரிவிச்சு உங்க போராட்டத்துல கலந்துகிட்டு இருக்காங்க? இப்போ ஆரம்பம் முதலே கலந்துக்கிட்டு இருக்கிறது நாம் தமிழர், அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி கலந்துக்கிறாங்க. இப்போ அதிமுகவும் வந்து கலந்துருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த திட்டத்தை வந்து நாங்க முன்னாடி அ கையெழுத்திட்டோம். ஆனா, மக்கள் எதிர்க்கிறாங்கன்னும்போது இத நாங்க விட்டுட்டு தான் போயிருப்போம் அப்படின்ற இத இப்ப சொல்றாங்க. அதனால இப்போதைக்கு குறிப்பாக இந்த 3 தேமுதிகவும் வந்து கலந்துக்கிறாங்க. இந்த 4 கட்சிகள் தான் வந்து இந்த போராட்டத்துக்கு முழு ஆதரவு குடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுவரைக்கும். காவல்துறை உங்கள் மீதான தாக்குதல் நடத்துறாங்களா? இந்த 252 நாட்களை நோக்கி நடைபெற்று விட ஆர்ப்பாட்டத்துக்கு எந்த மாரி கெடுபிடிலாம் குடுக்குறாங்க காவல்துறை? காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 11 கிராமத்தையும் ஒரு திறந்தவெளி சிறைச்சாலை மாதிரி தான் இன்னைக்கும் ஒவ்வொரு கிராமத்திலயும் வந்து காவல்துறை தொடர்ந்து குவிச்சு வைக்கிறது. நாங்க வந்து அந்த கிராமத்திலே இருக்கிற வரைக்கும், அங்கேயே போராடுற வரைக்கும் இவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நகரம் செய்யாருக்கு நாங்கள் வந்து போனோம்னா தடுத்துருவாங்க. நாங்க சென்னைக்கு முதலமைச்சர் மனு கொடுக்க வரோம்னா தடுப்பாங்க. அப்போ எங்களை வந்து கிட்டத்தட்ட அந்த சிறைச்சாலை இதில தான் வச்சிருக்கிறாங்க. நாங்க 10 பேர் சேர்ந்து ஒரு பேருந்தில ஏறுறதுக்கு வந்தனாலும் எங்கள தடுக்கக்கூடிய அந்த மாதிரியான சூழல்ல தான் வந்து காவல்துறை செயல்பட்டுட்டு இருக்குது. இது காவல்துறை முழுக்க முழுக்க வந்து ஏவாவேலு அவர்களுடைய அந்த ஒரு கூலிப்படை மாரி தான் வந்து அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி கார்த்திகேயன் வந்து செயல்பட்டுட்டு இருக்கிறாரு. அதாவது எங்களோட அடிப்படை உரிமை. நாங்க வந்து ஒரு போராடுவது அடிப்படை ஒரு உரிமை. சிப்காட் ஆஃபீஸ்ல போய் நாங்க மனு குடுக்குறதுக்கு போறதுக்கு தயாரானோம்னா கூட, நாங்க டிராக்டர்ல போனோம்னா மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் தடுக்குது. போக்கூடாது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்ன்னு சொல்றாங்க. நாங்க நடந்து போறோம்னா, நீ நடந்து போக்கூடாது. பஸ்ல போலாம், டவுன் பஸ்ல போலாம்னு நெனச்சுன்னா, டவுன் பஸ் வரவிடாம நிறுத்திர்றீங்க. நாங்க எப்படி போவோம்? இதுக்கு தான் காவல்துறை இவர் ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்து இவருக்கெல்லாம் நம்ம மக்கள் வரி பணத்துல சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாரா? ஒரு கான்ஸ்டபிள் வேற யாராவது பண்றாங்கன்னா கூட அத ஏத்துக்கலாம். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீசர் பண்ற வேலையா இது? ஒட்டுமொத்தமா காவல்துறையும் வந்து எங்கெங்கே 5 மாவட்டத்தினுடைய காவல்துறையை கொண்டு வந்து, இங்க ஆயிரக்கணக்கான காவலர்கள குவிச்சிடுறது. 100வது நாள் நாங்க ஏதாவது ஒண்ணு பண்ண போறோம் அப்படின்ற மாரி இருந்ததுன்னா, உடனே கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான காவலர்கள இறக்கிறது. ஸோ தொடர்ந்து மக்களை அச்சுறுத்தக்கூடிய வேலை. ஒவ்வொரு கிராமத்துக்கும் 2 சிஐடிங்க தொடர்ச்சியாக சுத்திட்டே இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கும்போது மக்களுக்கு அச்சம் இல்லாம இருக்குங்களா? ஸோ தொடர்ந்து காவல்துறை மக்களை அச்சுறுத்தக்கூடிய வேலைகள வந்து இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்றாரு சார்? மாவட்ட ஆட்சியரும் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவர் வந்து ஒரு துணை மாவட்ட செயலாளர் வேலை. திமுகவினுடைய துணை மாவட்ட செயலாளர் வேலையை ரொம்ப அழகா செஞ்சுட்டு இருந்தார். முருகேஷ் ஐஏஎஸ் அப்படிங்கிறவர். முருகேஷ் ஐஏஎஸ். அவர் வந்து நாங்க இந்த 23 எங்களுடைய இந்த 23ஆம் வருடம் ஜூலை 2ஆம் தேதி ஆரம்பிச்சோம் காத்திருப்பு போராட்டம். அதற்கு முன்பாக 1 வருஷத்துக்கு முன்னாடியே அவர்ட்ட போய் நாங்க மனு குடுத்தோம். இந்த மாதிரி வந்து இந்த இடங்கள் வந்து தரிசுன்னு சொல்லி நீங்க பேப்பர்ல வகைப்படுத்தியிருக்கிறீங்க. எங்க நிலம் எல்லாமே வந்து முப்போகம் விளையக்கூடிய இடம். அதனால இது தவறான வகைப்பாடு அப்படின்னு சொல்லி அவர்ட்ட மனு குடுக்கும்போது, அவரு நான் ஒரு குழு அனுப்புறேன். என்னன்றத நாங்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவர் எந்த குழுவும் அனுப்பல. அடுத்த வருஷம் பேப்பர்ல நோட்டிஃபிகேஷன் தான் தர்றாரு. அப்போ அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக போராடும்போது, ஒரு மாவட்ட ஆட்சியர்ன்னும்போது, அந்த மாவட்டத்தில நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தலையிட வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குது. தன்னுடைய பொறுப்பை எதுவுமே அவர் செய்யல. மாறாக குண்டர் சட்டத்தில கையெழுத்து போடுறதுக்கு மட்டும் எங்கள கையெழுத்து போட்டாரு. நாங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்து மனு குடுக்க போறவங்களையும் எங்கள வெளியவே தடுத்து நிறுத்திட்டு, நீ வரக்கூடாது, நீ வரக்கூடாது. 1 ஆளா வரணும், 2 ஆளா வரணுன்றாரு. அவருக்கு மக்கள சந்திக்கிறதுக்கே பயம். அந்த மாதிரியான ஒரு ஒரு தன்னுடைய பதவி என்ன, தன்னுடைய படிப்பு என்ன அப்படின்னு தெரியாத ஒரு முதுகெலும்பற்ற ஒரு நபராகத்தான் வந்து நாங்க அந்த மாவட்ட ஆட்சியரையும், இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரையும் பார்க்குறோம். இப்போ உங்க தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் யாரு? நாடாளுமன்ற உறுப்பினர் யாருங்க சார்? தொகுதியினுடைய மேல்மா பிரச்சனைக்கு இருக்கக்கூடிய இடம் வந்து செய்யார் சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி அவர்கள். திமுகவை சேர்ந்தவர். திமுகவை சார்ந்தவர். பாராளுமன்றம் வந்து ஆரணி தொகுதி விஷ்ணு பிரசாத் அவர்கள். காங்கிரஸ். 2022லயே வந்து சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட வந்து எப்போ நாங்க மாவட்ட ஆட்சியர் கொடுத்தோமோ அதற்கு 1 வாரத்துக்கு முன்பாக ஒரு 300 விவசாயிகள் திரண்டு ஒரு ஆஃபீஸில் அந்த செய்யார் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு போய் அவரை சந்திச்சு மனு கொடுக்குறோம்.
நீங்கள் இந்த பகுதியில் வந்து சிப்காட் வேணும்னு சட்டமன்றத்தில் ஏற்கனவே பேசுனீங்க. எங்கள் பகுதி முப்போகம் விளையக்கூடிய இடம். அதனால் இந்த பகுதியில் சிப்காட் வேண்டாம். நீங்கள் வறட்சியான பகுதிகளுக்கு வேண்டும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்தோம். அவர் எதுவுமே செய்யலை. எங்களுடைய காத்திருப்பு போராட்டம் இவங்க பேப்பரில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் காத்திருப்பு போராட்டம் ஆரம்பிச்சது. இதை தொடர்ச்சியாக வந்து நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினருக்கு அனுப்புவோம்னு சொல்லி அவருக்கு அனுப்பும்போது விஷ்ணு பிரசாத் அவர்களும் வந்து தொடர்ச்சியாக அவரை நாங்கள் சந்திக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போதும் அவர் வந்து அதுக்கான எந்த ஒரு இசைவும் கொடுக்கல. வந்து சந்திக்கிறதுக்கான இசைவே கொடுக்கல. தொடர்ச்சியாக அவரும் வந்து இங்கே மௌனம் சாதிச்சுக்கிட்டு வந்தார் அப்படிங்கிறது தான் சொல்ல முடியாது. இப்போ வந்து இந்த 7 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பதியப்பட்டது. ஏன் உங்களுக்கு மேலே மட்டும் அந்த சட்டத்தை வந்து ரத்து செய்யாமல் 68 நாளோடு நீட்டிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன சார்? ஏவாவேலுக்கு அமைச்சர் ஏவாவேல் அவர்கள் வந்து அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்திருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆமாம். எப்படின்னா, நாங்கள் 8 வழிச்சாலைக்கு எதிராக சென்னை சேலம் 8 வழிச்சாலைக்கு எதிராக போராடிட்டு இருந்தேன். அமைச்சர் ஏவாவேலுக்கும் 8 வழிச்சாலைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக தொடர்ந்து எங்களோட இருந்து 8 வழிச்சாலைக்கு எதிராக போராடும் பொழுது எல்லா அமைச்சர்களும் அந்த அமைச்சர் சென்ஸ் நான் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருந்தவங்களாம் அப்போ வந்து எங்களுடைய போராட்டங்களில் கலந்து எம்பிக்கள் இப்போ இருக்கக்கூடிய திமுகவினுடைய எம்பிக்கள் எல்லாருமே வந்து இந்த 8 வழிச்சாலைக்கு எதிரான போராட்டத்தில் கலந்துக்கும் போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்பி மட்டும் கலந்துக்க மாட்டார். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்களுடைய கட்சியினுடைய தலைமை அப்போ கட்சியினுடைய தலைமை வந்து இங்கே இருக்கக்கூடிய அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் மற்றவர்களா இல்லை வந்து அமைச்சர் ஏவா வேலுவா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற எம்பி மட்டும் கலந்துக்கல, கள்ளக்குறிச்சி எம்பி கலந்துக்கிறாரு, தருமபுரி எம்பி கலந்துக்கிறாரு, ஏன் விஷ்ணு பிரசாத் அவர்களும் அப்போ கலந்துக்கிறாரு. சேலத்தில் நடந்த கூட்டத்தில் இவர் கலந்துக்கல. அப்போது இவர் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வந்து முன்பு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே வந்து இவருக்கும் வந்து அந்த 8 வழி சாலைக்கு வந்து உடன்பட்டுதான் இருந்திருக்குது. ஏன் எப்படி அதை சொல்கிறேன்னா, திமுக ஆட்சி அமைச்ச உடனே வந்து தொடர்ச்சியாக 8 வழிச்சாலைக்கு ஆதரவாக பேச ஆரம்பித்தார். அப்போ பல்வேறு தரப்பினரிலிருந்து வந்த அழுத்தங்களும் மக்கள் எங்களுடைய திரும்பியும் நாங்கள் செய்த போராட்டங்கள் காரணமாக தான் அதை பற்றி பேசாமல் நிறுத்தினார். அப்போது இவர் வந்து அதில் வந்து அவருக்கு ஒரு தனி ஆர்வம் இருந்து அந்த திட்டத்தை நிறுத்தத்துக்கு காரணமாக இருந்துட்டோம். இதுவும் தன்னுடைய மாவட்டத்தில் வந்து தனக்கு ஏதாவது இதில் ஆதாயம் இருக்குன்றதுனால தான் அவர் இந்த அளவுக்கு வந்து காழ்ப்புணர்ச்சியோட செயல்பட்டு என்னை மட்டும் தனிமைப்படுத்தக்கூடிய வேலையை வந்து அவர் ஒரு மீடியாவை கூப்பிட்டு அருள் தான் வந்து இந்த போராட்டத்தை தூண்டினார், என் பையனை தூண்டினார் அப்படின்னு சொல்லி ஒரு விவசாயியை மிரட்டி பேச வச்சிருக்கிறார். அப்படின்றதுனால அமைச்சர் ஏவாவேலு தான் இதுக்கு முழு பின்னணி அப்படிங்கிறது தெளிவாகிறது. இப்போ இந்த அதிமுக அரசாங்கம் இருந்தபோது சேலம் 8 வழிச்சாலை கொண்டு வரப்பட்டது. அந்த சேலம் 8 வழிச்சாலைக்கு விவசாயிகள், சமூக ஆர்வலர்கள், பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்களும் கலந்துக்கிட்டீங்க, தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கலந்துட்டாங்க. ஒரே மேடையில் கலந்துக்கிட்டு சேலம் 8 வழிச்சாலைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க. ஆனால் அதே அரசாங்கம் உங்களை வந்து கைது செய்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அப்போது அதே அரசாங்கம் கைது பண்ணியிருக்கும்போது திமுக வந்து இரட்டை நிலைப்பாடு வச்சுட்டு இருக்குதா அப்படிங்கிற கேள்வி வருது. நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 நாட்கள் வரைக்கும் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இந்த குண்டர் சட்டத்தில் பற்றி தெரியாமல் இருந்திருக்கும், இங்கே மாவட்ட அளவிலே வந்து எல்லாமே மறைச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான கோணத்திலலாம் கூட நாங்கள் யோசித்தோம். ஏன்னா இவர் வந்து ஏற்கனவே விவசாயிகளுக்கு ஆதரவாக வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது போராடினாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மேடையில் நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம்னா, பெருந்துறையில் வந்து அனைத்து போராடக்கூடிய இயக்கங்களும் விவசாய சங்கங்களும் சேர்த்து ஒரு மாநாடு நடத்துது. அந்த மாநாடு வந்து இந்த 2021 தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடத்தப்பட்ட மாநாடு. அந்த மாநாட்டில் 8 வழிச்சாலை எதிர்ப்பு இயக்கம் சார்பாக நான் கலந்துக்கிறேன். அதில் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து கலந்துக்கிறாரு. அப்போ எல்லா விவசாய சங்கங்களும் கலந்துக்குது. அதுதான் வந்து ஒரே மேடையில் நாங்கள் பகிர்ந்துக்கிட்டது. அப்போது வந்து அந்த மேடையில் அவர் சொல்கிறாரு, நாங்கள் விவசாயிகளுக்கு பாதகமான எந்த திட்டங்களையும் வந்து கொண்டாட மாட்டோம், விவசாய நிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு நாங்கள் பயன்படுத்துவதற்கான திட்டங்களை செயல்படுத்த மாட்டோம், அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நாங்கள் வந்து விவசாயிகளினுடைய பிரதிநிதிகளினுடைய வந்து நாங்கள் அழைத்து பேசி தீர்வு காண்போம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக சொல்லி
எல்லாம் செஞ்சுட்டு இன்னைக்கு ஆட்சி வந்த பிறகு வந்த பிறகு எங்களுடைய பிரச்சனை வந்து நாங்கள் போராடுறோம். போராடுறதுக்கு யாராவது பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒன்று மாவட்ட ஆட்சியர் வந்திருக்கணும், மாவட்ட ஆட்சியர் வரல, இல்லை அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் வந்திருக்கணும், வரல. இவர்களுக்கு வந்து தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. இவர்கள் அனைவருக்கும் மாவட்ட அமைச்சருக்கும் நாங்கள் போய் மனு கொடுக்குறோம். நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் யாரும் பண்ணல. கடைசியாக கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக சென்னைக்கு நாங்கள் தலைமை செயலகத்துக்கு மனு கொடுக்க வர்றதுக்கு வரும்போதும் காவல்துறை எங்களை தடுத்து நிறுத்துது. சரி, திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை தான் வந்து தடுத்து நிறுத்துது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட விவசாயிகள் மட்டும் திரண்டு சென்னைக்கு வரும்போது சென்னையிலையும் எங்களை வலை வீசி தேடுறாங்க. நாங்கள் இறங்கும் போதே எங்களை கைது பண்ணுது காவல்துறை. அப்போது இது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமல் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அவரும் இதில் வந்து கள்ள மௌனம் சாதிச்சுக்கிட்டு ரெட்டை வேஷம் போட்டிருக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருதுங்க. அடுத்ததா வந்து எதிர்க்கட்சி தலைவரை சந்திச்சு உங்க கோரிக்கையை முறையிட வாய்ப்பு இருக்குங்களா சார்? எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்துருக்கிறாரு. அவங்க அதிமுக வந்து தொடர்ச்சியாக நம்மளோட நிற்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது நாங்கள் நிச்சயமாக எல்லா கட்சியை சார்ந்தவர்களுக்கும் வந்து இந்த சிப்காட் சம்பந்தமாக விவசாய நிலங்களை வந்து நீங்கள் வேறு பயன்பாட்டுக்கு எடுக்கக்கூடாது, மாற்றக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு நாங்கள் எல்லா கட்சி தலைவர்களுக்குமே ஒரு மனு கொடுக்க தான் போகிறோம், எதிர்க்கட்சி தலைவர் உட்பட. இப்போ வந்து 250 நாட்களை தாண்டி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த 250 நாட்களாக உங்க ஆர்ப்பாட்டம் எந்தெந்த வடிவத்துல அரசுக்கு எதிராக நடத்திட்டு வரீங்க? இது அரசுக்கு எதிராகங்கிற வார்த்தையே வரக்கூடாதுங்க. விவசாயிகளுக்கு ஆதரவாக அரசிடம் கோரிக்கை வைக்கிறோம். அரசிடம் கோரிக்கை வைத்து எங்களுடைய ஜனநாயக உரிமைப்படி நாங்கள் வந்து போராடுறோம். நாங்கள் ஒரு தனியார் இடத்துல வந்து ஒரு கொட்டகை அமைச்சு அந்த கொட்டகையில் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக மக்கள் விவசாயம் முடிக்கிறவங்க இப்போ வந்து எல்லா நேரத்துலையும் 200 மக்கள் அங்கே உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஆனால் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 நபர்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருந்துட்டு தொடர்ச்சியாக அந்த காத்திருப்பு போராட்டம் அப்படியே அந்த பந்தலில் வந்து எப்பவுமே மக்கள் இருந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான சூழலில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நாங்கள் அரசுக்கு எதிராக நடத்தலை, ஜனநாயகத்திற்குட்பட்டு ஜனநாயக வழியில் எங்களுடைய கோரிக்கையை வைத்து எங்களுடைய காத்திருப்பு போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. நீதிமன்றத்தை அணுகலாம் இல்லையா? நீதிமன்றத்தை அணுகுவதற்கான முகாந்திரம் அதில் பெருசாக கிடையாது. காரணம் என்னென்னா, இவர்கள் வந்து 1997 தொழிற்சாலைகளுக்காக நிலம் கிடைக்கப்படுத்துறதுக்கு ஒரு சட்டம் வச்சுருக்கிறாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் இவர்கள் நாங்கள் நிலத்தை எடுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நீதிமன்றம் போகும்போது நீதிமன்றம் வந்து இவர்கள் சட்டத்தை பின்பற்றலை, வேறு ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா நீதிமன்றம் வந்து அதில் தலையிட முடியும். அதனால் எங்களுக்கு வந்து நீதிமன்றம் போகிறதுக்கான அச்சம் இருக்குது. நாங்கள் தொடர்ந்து போராடி எங்களுடைய கோரிக்கைகளை வச்சு நாங்கள் ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் விவசாயிகள் நடத்தும் போராட்டத்தை தமிழக அரசாங்கம் எப்படி அணுகுது? டெல்லியில் மத்திய அரசுக்கு எதிராக நடைபெறும் போராட்டத்தை பாஜக அரசாங்கம் எப்படி அணுகுது சார்? இப்போது கடந்த 2020 பார்த்தீங்கன்னா 3 கருப்பு வேளாண் சட்டங்களை எதிர்த்து கிட்டத்தட்ட 1 வருஷம் போராடின விவசாயிகளை வந்து பாஜக அரசு வந்து எப்படி பல்வேறு வடிவங்களில் வந்து பல பொய் வழக்குகள் போட்டுச்சு, எல்லாம் பண்ணுச்சு. ஆனால் அவங்க குற்ற சட்டம் போடல. இப்போ துப்பாக்கி சூடு நடத்திக்கிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு வந்து நடத்திட்டு இருக்குது. இவங்க வந்து துப்பாக்கி சூடு நடத்தலையே தவிர ஆனால் வந்து அதுக்கு சமமான எல்லா வேலைகளையும் இங்கே பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் திமுக அரசு தமிழகத்தில் விவசாயிகள் போராட்டத்தை ஒடுக்குவதற்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குது அங்கே குற்ற சட்டம் பயன்படுத்தக்கூடிய வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது. பரந்தூர் விமான நிலையமாக இருக்கட்டும், இல்லை மேல்மா சிப்காட் பிரச்சனையாக இருக்கட்டும், NH 744 மதுரை திருமங்கலத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சாலை இதுவாக இருக்கட்டும், மக்கள் எங்களுடைய விளைநிலங்களை நீங்கள் பாழ்படுத்தாதீங்கன்னு சொல்லி பேசும்போது அரசுக்கு ஏன் வந்து இதை செவிசாய்க்கக்கூடிய எண்ணம் இல்லாமல் தொடர்ச்சியாக வழக்குகளை பதிவு பண்ணி மிரட்டக்கூடிய வேலைகளே வந்து இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது மத்தியில் பாஜக செய்து கொண்டிருப்பதும் இங்கே திமுக வந்து விவசாயிகளுக்கு எதிராக செய்து கொண்டிருப்பதும் எல்லளவும் மாறுபாடே நமக்கு தெரியல, வித்தியாசமே தெரியல. ரெண்டும் ஒன்று தான். இப்போ வந்து சேலம் எட்டு சாலைக்கு எதிராக உங்கள் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற்றுள்ளது. அதே போல் மேல்மாவில் நடைபெற்றும் ஆர்ப்பாட்டமும் வெற்றி பெறும் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா சார்? 100% எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் அராஜகமான வழியில் போல, நாங்கள் தேவையற்ற கோரிக்கைகள் வைக்கல, நாங்கள் எதுவும் எங்களுக்கு இனாம் கொடுங்கன்னு கேட்கல. எங்களுடைய முப்போகம் விளையக்கூடிய இடத்தை நீங்கள் சிப்காட்டுக்கு பறிக்காதீங்க அப்படிங்கிறது தான் எங்கள் கோரிக்கை.
அதனால் எங்கள் கோரிக்கை நியாயமானது. எங்களுக்காக பல்வேறு தரப்பினரும் வந்து ஆதரவாக நிற்கிறாங்க. இது வந்து வெறும் இந்த 11 கிராமத்து பிரச்சனையாக பார்க்கல. ஏன்னா அப்படின்னா இதே மாதிரி தான் இவர்கள் இந்த 40,000 ஏக்கரையும் எடுக்க போகிறாங்க. அப்போது இது நிச்சயமாக இந்த மாதிரியான செயல்களை திமுக செய்வதை நிறுத்திக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இப்போ வந்து 3000க்கும் மேற்பட்ட விளைநிலங்களை தமிழக அரசு கையகப்படுத்திருக்கு மேல்மா என்ற இடத்துல. அதுக்கு நஷ்டஈடு கொடுப்பதாக முன் வந்திருக்காங்களா தமிழக அரசாங்கம்? இல்ல. அந்த அந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டுக்கே போகல இதுவரைக்கும். அந்த நஷ்டஈட பத்தி பேசுறதுக்கு யாரும் தயாரா இல்ல. ஏன்னா நீங்க நிலத்தை வந்து கொடுப்பதாக இல்ல. குடுக்கறதுக்கு தயார் இல்ல. நஷ்டஈட பத்தி எங்ககிட்ட பேச வேண்டாம். அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே கோரிக்கை. இங்க பேசுறதுக்கு நிலம் எடுப்பன்றது அரசு, குடுக்க மாட்டேன்றது மக்கள். மக்களுக்கான அரசுன்றது திமுக நிரூபிக்கணும்னு நினைச்சதுன்னா, குடுக்க மாட்டேன்ற மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று விட்டுட்டு போங்க. அவ்வளவுதான். அதாவது தமிழக அரசாங்கம் வந்து அந்த மேல்மா சிப்காட்டை விரிவாக்கத்தை கைவிடும் வரையில உங்க போராட்டம் தொடரும் தான் விவசாயிகளுடைய அதாவது உறுதியான இருக்கீங்க. ஆமாங்க. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.